துபாயை பொறுத்தவரையும் ஆட்டுக்கால் ரொம்ப ஈஸி அண்ட் சீப்பாகவே வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆட்டோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நம்ம வந்து கிலோ கணக்கில் வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் எப்போ ஆட்டுக்கால் வாங்கி துபாயில் நான் சமைச்சாலும் அது ஒரு ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானே நிறைய டைம் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு என்னோட அம்மா வந்து அவங்களோட ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கூட ஸ்மெல் இல்லாமல் அவ்வளோ சூப்பராக ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம், தக்காளி, மிளகு, ஜீரகம் இது எல்லாத்தையும் கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதோடவே ஆட்டுக்கால் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகாய், 4-5 தட்டி வச்ச பூண்டு, மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் தாராளமா தண்ணி சேர்த்து கொஞ்சம் கரம் மசாலாவும் அதோட சேர்த்து குக்கர் மூடி விசில் விட்டு எடுத்துக்கலாம். இங்க இருக்கிற ஆட்டுக்காலுக்கு எனக்கு ஒரு 10 விசில் கிட்ட வந்து இருந்தது. ரொம்ப நல்லாவே வந்து வெந்துருச்சு. ஒரு சில சூப்பர் மார்க்கெட்ல நானும் வாங்கி ட்ரை பண்ணியிருக்கேன். பட் கொஞ்சம் கூட வந்து வேகவே இல்லை. அபுதாபிலையும் நிறைய டைம் நாங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அங்கே போகும்போது அடிக்கடி வாங்கி வந்து சமைக்கிறது உண்டு. இப்போ நல்ல கால் வெந்ததுக்கு அப்புறம் தேங்காய் வந்து பால் எடுத்து அதை வந்து தனியாக வந்து சேர்த்துக்க போகிறேன். அதோட மல்லியில தூவி சர்வ் பண்ண வேண்டிதான். அவ்வளோ சூப்பராக இருந்தது. சாஃப்டாக வந்து வெந்திருந்தது. ரொம்ப சீப்பாக உங்களுக்கு ஆட்டோட ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வந்து வாங்கணும் அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி வந்து ஹைப்பர் மார்க்கெட் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம், இல்லை டேரெக்டாக போய் வாங்கணும். ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக வந்து கொடுக்குறாங்க. டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.